சோனபிரியன் தளத்துக்கு வரவேற்கிறேன். லிபிய அதிபர் கர்னல் கடாஃபி அவரை பத்தின ஒரு பதிவை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் ரெண்டும் சேர்ந்து மேற்கத்திய நாடுகள் சதி செஞ்சு அந்த அதிபரை கொலை பண்ணாங்க. எந்த ஒரு தவறும் செய்யாதவர், நாட்டு மக்களை ரொம்ப சந்தோஷமா வச்சிருந்தவர். அதுதான் ஒரே காரணம். அமெரிக்கா செஞ்சாக்க அதுக்கு பின்புலமா இருக்கிறது இஸ்ரேல், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால அந்த இஸ்ரேல் மொசாத்துடைய ஆட்கள் போய் அங்கே போய் அந்த மக்களை யாரெல்லாம் எல்லா நாட்டிலையுமே ஒரு எதிர்ப்பு ஒரு குரூப் இருந்துட்டு தானே இருக்கும். அங்க போயிட்டு அங்கே அந்த மக்களை உசுப்பி விட்டு கடாஃபிக்கு எதிராக போராட வச்சாங்க. கடைசியில அவரும் இறந்து போயிட்டாருன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த நாடு எந்த அளவு சீரழிஞ்சு போயிருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த கடாஃபி கொல்லப்படுவதற்கான உண்மையான காரணங்கள், அவர் என்னென்னலாம் நன்மை செஞ்சிருந்தாருன்னு பாருங்க, நம்மளாம் ஆச்சரியப்பட்டு போவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, லிபியாவில் மின்சார கட்டணம் இல்லை, அனைத்து குடிமக்களுக்கும் மின்சாரம் இலவசமாக வந்தது. இதை நான் நினைச்சு பார்க்க முடியுமா நம்ம நாட்டுல? ரெண்டாவது பாருங்க, கடன்களுக்கு வட்டி விகிதங்கள் இல்லை, வங்கிகள் அரசுக்கு சொந்தமானவை, சட்டப்படி குடிமக்களின் கடன் 0%. இதுவும் எவ்வளவு பெரிய இப்ப வட்டியினால தானே எல்லாருமே மூழ்குறாங்க. எல்லா குடும்பங்களும் பிரச்சனைகளை மாட்டேங்கிறது வட்டியினாலதான். அது ஒரு பிளஸ் பாயிண்ட். மூன்றாவது பாருங்க, லிபியாவில் உள்ள அனைவருக்கும் சொந்த வீடு கிடைக்கும் வரை தனது பெற்றோருக்கு வீடு வாங்கி தர மாட்டேன் என்று கடாஃபி உறுதியளித்தார். இது அதை விட பெரியது பாருங்க. அதாவது லிபியாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் வீடு கிடைக்கிற வரைக்கும் தனது பெற்றோருக்கு வீடு கட்டி தர மாட்டேன்னு இருக்கிறார். அப்ப எந்த அளவு நாட்டு மக்களுடைய நலன் அக்கறை உள்ளவரா இருந்திருப்பாரு. 4 பாருங்க, லிபியாவில் உள்ள அனைத்து புதுமண தம்பதிகளும் அரசாங்கத்திடம் 60,000 தினார்களை பெற்றனர். அதன் காரணமாக அவர்கள் சொந்தமாக அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்கி தங்கள் குடும்பத்தை தொடங்கினார்கள். ஒவ்வொரு புதுமண தம்பதிக்கும் 60,000 தினார்கள், சாதாரண காசாது. அடுத்து 5வது பாருங்க, லிபியாவில் கல்வி மற்றும் மருத்துவ சிகிச்சை இலவசம். கடாஃபிக்கு முன்பு 25% கடாஃபிக்கு முன்பு 25% மட்டுமே இருந்தார்கள். அவருடைய ஆட்சியில் 83% பேர் இப்போ. 6 பாருங்க, லிபியர்கள் ஒரு பண்ணையில் வாழ விரும்பினால் அவர்கள் இலவச வீட்டு உபகரணங்கள், விதைகள் மற்றும் கால்நடைகளை பெற்றனர். ஒரு பண்ணை வீட்டுல போய் வாங்கினா எல்லாமே எல்லா வசதியும் கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்தது. அவர்களால் லிபியாவில் சிகிச்சை பெற முடியாவிட்டால் அவர்களுக்கு 52,300 பிளஸ் தங்குமிடம் வெளிநாட்டில் சிகிச்சைக்காக அரசு நிதி அளிக்கும். வெளிநாட்டு உதவி, இப்ப வெளிநாட்டுல போய் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னாலும் அதுக்கும் அரசாங்கம் உதவி பண்ணிருக்கு. நீங்கள் ஒரு கார் வாங்கினால் விலையில் 50% அரசாங்கம் நிதி அளிக்கிறது. பாருங்க, நீங்க ஒரு கார் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 50% அரசாங்கம் நிதி அளிக்குது. 9, பெட்ரோல் விலை லிட்டருக்கு 53.14, ஒரு லிட்டரு 50.14, அவ்வளவுதான். 10, லிபியாவிற்கு வெளிநாட்டு கடன் இல்லை, கையிருப்பு $150 பில்லியன். இப்போது உலகம் முழுவதும் முடக்கப்பட்டுள்ளது. அதாவது அவர் இருந்தப்போ அந்த அளவு நிதியை சேர்த்து வச்சுட்டு போனார். 11, சில லிபியர்களுக்கு பள்ளிக்கு பிறகு வேலை கிடைக்காததால் அவர்களுக்கு வேலை கிடைக்காத போது அரசாங்கம் சராசரி சம்பளத்தை கொடுக்கும். அதாவது லிபியர்களுக்கு பள்ளியில வேலை கிடைக்கலனாக்கா அவர்களுக்கு வேலை கிடைக்கும் வரை அரசாங்கம் சம்பளத்தை கொடுக்குது. 12, லிபியாவில் எண்ணெய் விற்பனையின் ஒரு பகுதி அனைத்து குடிமக்களின் வங்கி கணக்குகளில் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? லிபியாவில் உள்ள எண்ணெய் விற்பனையின் ஒரு பகுதி நேரடியாக குடிமக்களுடைய அக்கௌண்ட்ல இணைக்கப்பட்டிருக்கு. அதுல வரக்கூடிய லாபங்கள் ஃபுல்லா அந்த மக்களுடைய அக்கௌண்ட்ல ஏறிட்டே இருக்கும். 13, குழந்தையை பெற்ற தாய் $5,000 பெறுவார். 14, 40 ரொட்டிகளின் விலை 0.15 தினார். 15, பாலைவனத்தில் நீர் இருப்பை உறுதி செய்வதற்காக கடாஃபி உலகின் மிகப்பெரிய நீர்ப்பாசன திட்டத்தை பெரிய மனித திட்டம் என்று செயல்படுத்தியுள்ளார். நீர் இருப்பை உறுதி செய்வதற்காக கடாஃபி உலகின் மிகப்பெரிய நீர்ப்பாசன திட்டத்தை துவங்கி இருக்கிறார்.
எப்படி தனது நாட்டையும் தனது நாட்டு மக்களையும் முன்னேற்றணும், அவர்கள் வந்து நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருந்ததுனாலதான் இதை வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் பொறுத்துக்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு நல்லவன் வந்து ஆப்பிரிக்காவில் வந்தானாக்க அவ அப்படியே தொடரும். அப்புறம் வளைகுடாக்களுக்கு வந்துட்டாக்க நம்மளுடைய பாடு திண்டாட்டமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து லிபிய அதிபரை பாவம் ரோட்ல வச்சு இழுத்துட்டு போனாங்க. அவர் வந்து சந்தோஷமா ஆடம்பரமா இருந்தாருனாக்க அது இப்ப நம்ம மக்களாட்சியிலே பாருங்களேன். இப்ப மோடி வந்து டீ ஆத்திட்டு இருந்தாரு. பிரதமர் ஆனது பிறகு அவருக்கு தனி விமானம், அவர் போடக்கூடிய ட்ரெஸ் எத்தனை கோடி மதிப்பு உள்ளது, அதெல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா? ஒரு மக்களாட்சியிலே ஒரு மோடி இப்படி இருக்கிறாருனாக்க மன்னராட்சியா இருந்த கடாபி எப்படி இருந்துக்க முடியும்? அதான் நம்ம பாக்குறோம். இந்த மக்களை இனி வரக்கூடிய நாட்கள்லயாவது அந்த ஒரு நல்ல ஒரு தலைவரை கொண்டு லிபிய அதிபர் கடாபியை போலவே அந்த நாடு மேலும் முன்னேற நாமளும் பிரார்த்திப்போம். எங்கெல்லாம் நல்ல ஆட்சிகள் நடக்குதோ அந்த ஆட்சிகளுக்கு குதர்க்கம் விளைவிக்கிறது அமெரிக்காவுடைய வேலையே. அமெரிக்கானாக்கா அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் இருப்பான். ஏன்னா அமெரிக்காவில் வந்து ஆட்சி படைக்கிறதுக்குள்ள இஸ்ரேலியர்கள் தானே. எப்படி நம்ம நாட்டுல வந்து இந்தியா எது செஞ்சாலும் அதுக்கு காரணம் வந்து ஒரு 3% ஆட்கள் தான். மெயினான இடங்கள் இருக்கக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஆட்டு வித்தால் யாரோ ஆடாதாரோ கண்ணான்னு சொல்றாங்க. அது மாதிரி அவன் உட்காந்து கீ கொடுக்கறது தான் அந்த 3% 4%. அதுலதான் இந்தியா ஆடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அதே தான் அமெரிக்காவும் ஆடிக்கிட்டு இருக்குது. அங்க வந்து யூத முதலாளிகளை பாய்ச்சிக்கிட்டு அவன் வந்து அங்கே ஆட்சி செய்ய முடியாது. அதனாலதான் இஸ்ரேலுக்கு காலவரையற்ற நிபந்தனையற்ற ஆதரவு எல்லாம் கொடுக்குறான். எவ்வளவு அதாவது அராஜகம் பண்ணாலும் அது கண்டுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்க அங்கே ஆட்சி போயிடும். ஆட்சி தக்க வச்சிருக்கா எதுவுமே செய்யும். உலக மக்கள் எது வேணாலும் செய்யறாங்க தானே. அதான் இங்க நடந்துட்டு இருக்குது. வருங்காலமாவது நல்லபடியா அமையட்டும் அந்த மக்களுக்கு.